நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க. கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் மற்ற பெங்களூர், சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க, கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க. ஸோ நம்ம சொல்கிற பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட்ஸில் போடுறாங்க, நீங்கள் யார் சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பொது பலன்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா 1 கோடிக்கு மேலே மேசராசிக்காரங்க கூட இருக்கலாம். அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் 20% மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. 20-30% வச்சுக்கலாம். மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது நல்லா இருக்குது, உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே மறுபடியும் ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க, சார் ரொம்ப சூப்பராக சார், மகிழ்ச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவான பலன்களை வச்சு போடுறத விட, நீங்கள் ஜாதக என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே யூடியூப்பில் நீங்கள் கண்டிப்பாக போடலாம், இவர் சொல்கிறது நடக்கலைன்னு. ஓகேவா? ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன், கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலனுக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதியான சந்திர பகவான், இப்போ சந்திர பகவான் கடகராசிக்கு அதிபதியாக வரனால கடகராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே தாயின் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் இருக்கும். கடகராசிக்காரங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தாயை எக்காந்து கொண்டு வஞ்சிக்கக்கூடாது, தண்டிக்கக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் உபயோகப்படுத்தக்கூடாது. 12 ராசிக்காரங்களுமே இதை தாயின் மீதும் தன்னுடைய தகப்பன் மீதும் உண்மையான அன்பு வச்சுக்கணும். அவங்களுடைய கடைசி காலம் வரையும் அவங்கள கவனமாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்ட நேயர்களில் 12 ராசி நேயர்களுக்குமே நவகிரகங்கள் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தினாலும் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது. அதே போல் பிரபஞ்சமும் அவங்களுக்குரிய மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். இதில் கடகராசிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைட் கொடுக்கணும். ஏன்னா சந்திரன் பகவான் உங்கள் ராசி அதிபதியாக வரனால நீங்கள் தாய் மீது ரொம்ப பாசம் வச்சு அவங்க மேலே அக்கறை செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அப்போ 2ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ல் கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதம் துவக்கத்திலிருந்து 16ஆம் தேதி வரையும் உட்கார்ந்துருக்காரு. 16ஆம் தேதிக்கு மேலே அவர் எங்கே மாறுறாருன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சக ராசிக்கு செல்கிறார். இந்த 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மைகள், உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் உறுதியாக ஏற்படுப்பது. அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியும் மற்றும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5ல் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய வெற்றிக்கான சூழ்நிலையை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பாக புதனுடைய ஆதிக்கம் இருக்க போது, புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சிகள்,
அதே போல் உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரக நிலைகள் உறுதியாக கொடுக்கும் என பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் எங்கே உட்காந்துருக்கான் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்போ சுக்கிரன் 6ல் உட்காந்தா என்ன ஆகும்? அவர் லாபஸ்தான அதிபதி வேறு சொல்லிட்டோம், இங்கே 4ஆம் இடம் வேறு சொல்லிட்டோம். அப்போ அவர் சுக்கிர பகவான் அங்கே உட்காந்துருக்கனால என்ன ஆக போகுதுன்னா, வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னா இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 4ஆம் இடம் தான் வீடு குறிக்கும். இப்போ 4ஆம் இடம் வீடை குறிக்கிறதுனால நீங்கள் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால விரைய செலவை ஆல்ட்ரேஷன் செலவுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான சூழ்நிலைகள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடோட கட்டமைப்பை நீங்கள் உருவாக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய அமைப்பெல்லாம் கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது. இளைய தலைமுறைகள், நம்மளுடைய இளைய தலைமுறையில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி போட்டியில் வெற்றி பெறுவாங்க. என்ன எக்ஸாம் பண்ணாலும் சரி இந்த வட்டம் கட்டாயமாக எக்ஸாமில் கலந்துக்கோங்க. அது ஸ்கூலில் உள்ள எக்ஸாமாக இருந்தாலும் சரி வெளியே உள்ள போட்டியாக இருந்தாலும் சரி கட்டாயமாக கலந்துக்கோங்க. உங்களுக்கு உறுதியாக வெற்றி வெற்றி வெற்றி, அதில் எந்த மாற்றம் இல்லை. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி மற்றும் 9ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ல் வக்ர நிலையில் உட்காந்துருக்கார். ரிஷபராசியில் குரு பகவான் வக்ர நிலையில் உட்காந்துருக்கிறது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்து குழந்தை கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைப்பதே கடினமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது 2வது குழந்தைக்காக காத்திருக்கும். ஏன்னா குரு வக்ரம் ஆகிட்டா 2வது குழந்தைக்காக காத்திருக்கும். 2வது அப்படிங்கிறதா வக்ர நிலையோட செயல்பாடு, பின்னோக்கி அல்லது 2வது அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஸோ அப்போ குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய குழந்தை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது 2வது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பதை பற்றி பார்க்குறோம். அதுபோல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியான சனி பகவான் எங்கே உட்காந்துருக்காருன்னா கும்பத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் உண்டு அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கணவருக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், புரிதல் இல்லாத பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம், எப்படியா விட்டுட்டு போயிடுவோன்னு கூட நீங்கள் முயற்சி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வக்ர நிவர்த்தியானது மறுபடியும் உங்களை ஒன்று சேர்த்துவிடும், உங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தும், நீங்கள் ஒரு மனசார அவங்கள ஏற்றுக்கிட்டு வாழலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே, இப்போ செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதியாக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்த அதிபதியாக வராரு. இப்போ செவ்வாய் 6க்கும் 10க்கும் வரும்போது நம்மளோட லைஃப்பில் என்ன மாற்றம் உண்டு, என்ன முன்னேற்றம் உண்டு அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமைப்பில் கரெக்டாக கடகராசிலேருந்து நம்ம பார்க்கும்போது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான அமைப்பு. அப்போ 5ஆம் இடம் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அப்போ அவர் வந்து உங்கள் லைஃப்பில் 10க்குரியவராகவும் வரனால 6ஆம் இடத்த அதிபதி வந்து குரு வந்து வக்ரம் நிலை அடைஞ்சனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, செவ்வாய் உங்கள் ராசியிலேயே உட்காந்து நீச்சம் அடைகிறதுனால கடன் பிரச்சனை மீள போகிறீங்க. கடன் பிரச்சனை உறுதியாக மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் கூட இருக்கிறவங்க உண்மையானவர்களா இல்லை போலியாக நடிக்காங்களா அப்படின்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் உண்மையாக அவங்க மேலே பாசம் வைக்கிறேன், அவங்க உண்மையான பாசம் வச்சுருக்காங்க கூட என்னால் நினைக்க முடியலன்னு சொல்லி பதட்டமான ஒரு மன வருத்தத்தோடு இருக்கீங்கன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கனால கட்டாயமாக உங்களுடைய உடன் இருப்பவர்களின் உண்மையான செயல்பாடை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
கெட்டவன் கிட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். உங்களுக்கு செவ்வாய் நீசம் அடைஞ்சிட்டா உங்கள் கூட இருக்கவன் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கெட்டவன் யார், நல்லவன் யார், உங்களுக்கு உதவுறது யாருங்கிறத உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. அப்புறம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கனால உங்களுடைய வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்துங்க. புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஃபுல் கான்ஃபிடண்ட்டான ஒரு செயல்பாடை செயல்படுத்துங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக செயல்படுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாற்றம் உண்டு. அதுபோல் உங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குற வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் பணிவாக, அக்கறையாக, அன்பாக நடந்து உங்களுடைய வேலையை பேசி வாங்குங்க. ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டிங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு நடக்காமல் தடைபட்டு போகும். ஸோ கவனமான விஷயங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சி சிறப்பான விஷயங்களை உடனடியாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறதை கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20லேருந்து 30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியாக வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும். அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள், நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சுருக்கீங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு விடுங்க. மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும். அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம், மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தள்ள ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். விருப்பப்பட்டால் கட்டாயமாக நீங்கள் கலந்துக்கலாம். மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கமே.